ஹலோ ட்ரேடர்ஸ், மார்க்கெட் இங்கே செம்மையாக டவுன்ஃபால் ஆச்சு. நான் லாஸ்ட் 2 வீடியோஸில் இது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த டைமில் குயிக்காக ரிட்டர்ன் பார்க்கணுன்னா ரொம்ப சேஃபஸ்டான டிஃபென்ஸ் செக்டரில் தான் இங்கே ட்ரேட் பண்ணணும். டிஃபென்ஸ் செக்டர் சொன்னதும் இந்த ஸ்பேஸ்க்காக ப்ராடக்ட்லாம் மேக் பண்ணுறாங்கல்ல, அந்த கம்பெனியெல்லாம் இல்லை. அண்ட் சேம் டைம் வாருக்காக இங்கே எக்யூப்மெண்ட்லாம் மேக் பண்ணுறாங்கல்ல, அந்த கம்பெனியெல்லாம் இங்கே டிஃபென்ஸ் ஸ்டாக்னு சொல்ல மாட்டாங்க. இது எல்லாமே வெறும் ஜஸ்ட்டு தெரட்டிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு தெரட்டிக்காக இந்த பேப்பரில் ஆன்சர் தருவாங்கள்ல, அந்த மாதிரி இதுதான். ஏன்னா அதே பட் ரியலாக ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலில் எதை தான் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்கன்னா, ஒன்று ஃபஸ்ட்டு எஃப்எம்ஜி செக்டர் அண்ட் இன்னொன்று ஃபார்மா செக்டர். இதை தான் இங்கே மெயினாக ப்ராக்டிக்கலில் டிஃபென்ஸ் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எஃப்எம்ஜி செக்டரில் பெட்டரான வேல்யூவேஷன்ஸில் கிடச்சிட்டு இருக்கு, அது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி டெக்னிக்கல் அனலைசிஸில் டீட்டெயிலில் பார்க்கலாம். வீடியோ சீக்கிரமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணலன்னா இப்போயே பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கும் ரொம்ப அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும். லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன்ல, அங்கேருந்து எதையுமே நான் எடிட் பண்ணலை அண்ட் எதையுமே நான் ரிமூவ் பண்ணலை. லாஸ்ட் டைம் விட்டதுலேருந்து நம்ம இங்கே இப்போ கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட இங்கே சொல்லியிருந்தப்போ ஒரு அரவுண்ட் கீழே பாட்டமில் சப்போர்ட் எடுத்துருக்கு. அண்ட் சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து விச் மீன்ஸ் மேலே போச்சுன்னா நல்ல பாசிட்டிவான ரேலி இருக்கும். அதே டவுனில் வந்துச்சுன்னா இங்கே நெகட்டிவ் இம்பேக்ட் ரேலி இருக்கும். அதையுமே நான் இங்கே சொல்லியிருந்தேன். ஏன்னா அதே சேம் டைம் ஒரு நியர் அபவுட் இப்பயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். அரவுண்ட் இப்பயுமே ஒரு பெட்டரான பாசிட்டிவான ரேலி இங்கே பார்க்க முடியுது. அது இங்கே நல்லா கிளியராகவே அசியூம் ஆகுது. அதுக்கான ரீசனுமே இங்கே கிளியராக பார்க்க முடியும். ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் லாஸ்ட் டைம் வீடியோ மேக் பண்ணியிருந்தப்ப கீழே சப்போர்ட் எடுத்துச்சு. அண்ட் சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுமே அண்ட் ஈவன் இப்பயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கேருந்து மேலே போய் திரும்பவும் அகெயின்ந்து இந்த சப்போர்ட்டில் தான் வந்துட்டுருக்கு. எப்போ இந்த சப்போர்ட்டை இங்கேருந்து பிரேக் பண்ணிவிட்டு இங்கே கீழே வருதோ அப்போ தான் இங்கே நெகட்டிவான இம்பேக்டே பார்க்க முடியும். அது வரைக்கும் ஆல்மோஸ்ட் இங்கே பாசிட்டிவான ரேலி இருக்குது. அது இங்கே கேண்டல்ஸில் பார்த்தாலும் நல்லா ரீட் பண்ண முடியுது. ஒருவேளை அங்கேருந்துமே அப்படியே கீழே விழுந்தாலும் எந்த அளவுக்கு கீழே பாட்டமில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு அரௌண்ட் அதையுமே நான் ஒரு நியர் அபவுட் சொல்லியிருந்தேன். ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து ஒரு 25% கிட்ட கரெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அதே சேம் டைம் இப்போ இருக்கிற ரேஞ்சிலேருந்து ஒரு அதுலேருந்து பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் இன்னமும் 10% இங்கே கரெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் சேம் டைம் ப்ரீவியஸில் இருக்கிற இந்த சப்போர்ட்டையுமே நான் கிளியராக நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன். அதுவுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். சேமாக ப்ரீவியஸ் சப்போர்ட்லேருந்து திரும்பவுமே ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இங்கேருந்து ரொம்ப அதிகமாகவே இங்கே பார்க்க முடியும். நிஃப்டி இது இங்கே எஃப்எம்ஜி செக்டர் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு இங்கே பயப்படுறதுக்கான ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி இங்கே மேலே போகிறதுக்கான அப்சைட் ரேலி தான் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. இந்த செக்டரில் இருக்கிற இப்போ 2 பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எந்த அளவுக்கு பெட்டரான வேல்யூவேஷனில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் டாபர் இந்தியா லிமிடெட் தான். இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். இதுவுமே இப்போ நியர் அபவுட் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஒரு 25% ரேஞ்சில் கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் இண்டிகேட்டர்ஸ் லெவலில் பார்த்தாலும் அரவுண்ட் இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். ஒரு நியர் அபவுட் நம்ம கிட்ட இருக்கிற 200 டேஸ் மூவிங் ஆவரேஜாக இருக்கட்டும், இல்லை 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்கட்டும், இல்லை 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்கட்டும், எல்லாத்தையுமே இங்கே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு விச் மீன்ஸ் கீழே தான் ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நல்ல பெட்டரான அதுவும் செம்மையான வேல்யூவேஷன்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதை இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கிங்க. எப்போல்லாம் இந்த 3 இண்டிகேட்டர்ஸையுமே இங்கே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே ட்ரேட் ஆகுது, திரும்ப ஒரு நல்ல பெட்டரான சப்போர்ட்டில் இருக்கிற ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியும். அதுக்கான பேக் டெஸ்ட் இப்போ நம்ம பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதை இப்போ நோட் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துலையுமே கிளியராக பார்க்க முடியும். இந்த 3 இண்டிகேட்டர்ஸையுமே கீழே பிரேக் அவுட் பண்ணிச்சு. விச் மீன்ஸ் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு டைம் இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு. அண்ட் சப்போர்ட் எடுத்ததுக்கு அடுத்தது ஸ்டாக் ப்ரைஸ் மூமெண்ட்டுமே இங்கேருந்து நல்லா கிளியராக பார்க்க முடிஞ்சிருக்கு. இது இங்கே ஃபஸ்ட்டு டைம் ஆச்சு. அதே போல் அகெயின் இங்கே சேட்டில் இங்கே சைட்வேஸில் ட்ரேட் ஆனது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் எப்போ கிளியராக இங்கே சப்போர்ட் ரேஞ்சில் வந்துச்சு அண்ட் சப்போர்ட்டில் கிளியராக பாருங்கள் 3 இண்டிகேட்டர்ஸ் இருக்குல்ல, அந்த 3 இண்டிகேட்டர்ஸையுமே கீழே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே சப்போர்ட் எடுத்துச்சு. சப்போர்ட் எடுத்ததுக்கு அடுத்தது அகெயின் ஒரு நல்ல பெட்டரான ரேலி கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு டைம் இதே மாதிரி மூமெண்டமில் வந்தப்போ ஒரு நல்ல பெட்டரான ரேலி கிடச்சிச்சு. அதே சேம் டைம் செகண்ட் டைம் வந்தப்பையும் ஒரு நல்ல பெட்டரான ரேலி கிடச்சிருக்கு. அதே மாதிரி தான் இங்கே தேர்ட் டைமுமே இப்பயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். சேமாக தான் இங்கேயுமே 3 இண்டிகேட்டர்ஸுமே இங்கே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு. அண்ட் சேம் டைம் ஃபைனலாக நம்மளுக்கு இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கிறதுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அதனால் இங்கேருந்துமே நல்ல பெட்டரான மூமெண்டமில் ஒரு பாசிட்டிவான ரேலி பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னமும் இங்கே இம்பார்ட்டண்டான ஒரு நல்ல விஷயம் எல்லாமே நம்மளால் இங்கே ஃபைனான்சியல்ஸ்லையுமே இங்கே கிளியராக பார்க்க முடியும். இன்வெஸ்டர் செக்ஷன்லேயுமே எஃப்ஐஎஸ் விச் மீன்ஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய ஸ்டேக்ஸை லாஸ்ட்டு ஜூன் குவார்ட்டர்லேருந்து இங்கே கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் ஒரு 0.5% இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. விச் மீன்ஸ் லாஸ்ட் குவார்ட்டரில்
15% இருந்ததை ஒரு அரௌண்ட் வந்து 15.05% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சேம் டைம் டிஏஎஸும் பாருங்கள், அவங்களுமே ஒரு நியர் அபவுட் வந்து 13.45% இருந்த ஸ்டேக்ஸை அரௌண்ட் இங்கே 13.57%, விச் மீன்ஸ் ஒரு கொஞ்சம் பாயிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து இங்கேயுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரொம்ப பாசிட்டிவான சைன். ஏன்னா அதே சேம் டைம் நம்ம ரீட்டெயிலர் பப்ளிக் கிட்ட பாருங்கள் 5.26% வந்து ஸ்டேக்ஸ் இருந்துச்சு, அது இங்கே டவுன்ஃபால் ஆகி 5.07% ஆயிருக்கு. விச் மீன்ஸ் பப்ளிக் கிட்ட இருக்க ஸ்டேக்ஸ் வந்து இங்கே டவுன் ஆயிருக்கு. அதே சேம் டைம் ஆப்போசிட்டில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸில் எஃப்ஐஎஸாக இருக்கட்டும் டிஏஎஸாக இருக்கட்டும், இவங்களுக்கு 2 பேர் ஸ்டேக்ஸுமே இங்கே ஹையில் போயிருக்கு. அதனால் இது ரெண்டுமே வந்து ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அதுவும் ஸ்ட்ராங்கான சைன் தான். அதனால் இங்கே இருக்கிற டிஃபரன்ஸ் ஸ்டாக்ஸ்லையுமே, விச் மீன்ஸ் நான் எதை சொல்கிறேன்னா தெரட்டிக்கலாக சொல்லலை, இங்கே ப்ராக்டிக்கலாக எஃப்எம்ஜி செக்டர் டிஃபரன்ஸ் ஸ்டாக்ஸ்னு சொல்கிறேன். இங்கேருந்துமே ஒரு நல்ல அப்சைடில் நல்ல பாசிட்டிவான ரேலி பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நான் அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களுமே இன்டெப்த்தில் அனலைஸ் பண்ணலாம். இதுக்காகவே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு 7th பேட்ச் ஜனவரிலேருந்து அதுவும் லைவ் கிளாஸ் இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. நான் ஐசிஐசிஐயில் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு மார்க்கெட்டு மோர் தென் 6 இயர்ஸ் இது எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது, பொசிஷன் சைஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்சஸ்லாம் எப்படி அனலைஸ் பண்ணணும், ஒரு ஸ்டாக்ஸில் கரெக்டாக எக்ஸாக்டாக எப்போ என்ட்ரி எடுக்கணும், எப்போ கரெக்டாக பார்த்து எக்ஸிட் ஆகி பெட்டரான ப்ராஃபிட் பார்க்கணும், எல்லாத்தையுமே இங்கே ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் நம்ம லேர்ன் பண்ணலாம். ஒரு செம்மையான ஆஃபரும் இருக்குது. யார் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு 10 மெம்பர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு மட்டும் நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் இங்கே ஃப்ளாட்டாக 50% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். இந்த ஆஃபர் ரொம்ப கம்மியான டைமுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் இங்கே கோல்கேட் தான். கோல்கேட்டை பற்றி அதிகமாக சொல்ல தேவையில்லை. நம்ம காலையில் கண்ணை முடித்தாலே பேஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம். அதனால் மோஸ்ட்லி எல்லாருமே 50% வந்து மார்க்கெட் ஷேருமே இவங்க தான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இவங்களுமே பெட்டரான வேல்யூவேஷன்ஸ் இருக்குது. இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான எஃப்எம்ஜி விச் மீன்ஸ் டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக் தான். விச் மீன்ஸ் நான் சொல்கிறது இங்கே ப்ராக்டிக்கலில் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஸ்டாக்குமே இங்கே ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 28% இங்கே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டண்டான பாயிண்ட், இங்கேயுமே மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டரை நல்லா கிளியராக பார்க்க முடியும். எல்லா இண்டிகேட்டரையுமே ஒரு நியர் அபவுட் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அரௌண்ட் வந்து கீழே தான் வந்து ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அப்ரோச் தான். அண்ட் அது போக இன்னமுமே இங்கேயுமே இதையுமே நோட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் டைமில் எப்போல்லாம் ஒரு நியர் அபவுட் வந்து இந்த ரேஞ்சில் வந்திருக்கு, ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு நல்ல வந்து ரிவர்ஸில் எடுத்துருக்கிறத அண்ட் கிளியராக பார்க்க முடியுது. அதே போல் சேம் டைம் அகெயினுமே இங்கே ரேஞ்சில் வந்துச்சு. விச் மீன்ஸ் ஸ்டாக் ப்ரைஸ் கீழே டவுன் ஆகாமல் ஒரு நல்ல பெட்டரான ரேஞ்ச் எடுத்திருக்கு. அண்ட் இந்த ரேஞ்ச் எடுத்ததையுமே இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிங்கன்னா அதுவுமே கிளியராக பார்க்க முடியும். அரௌண்ட் வந்து எங்கேருந்து இந்த 3 லைன் இங்கே பிரேக் அவுட் ஆகி ஸ்டாக்குமே இங்கே கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இங்கே விச் மீன்ஸ் நல்ல ரிவர்ஸில் எடுத்திருக்கு. விச் மீன்ஸ் டபுள் சைடு கன்ஃபர்மேஷன் இங்கே கிளியராக பார்க்க முடியுது. அதே போல் தான் இப்போயுமே 3 லைன் இங்கே பிரேக் அவுட்டுக்கு கீழே தான் வந்து இப்போயுமே ஸ்டாக் விச் மீன்ஸ் சேட்டில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் எப்போ வந்து ரிவர்ஸில் இங்கே வந்துட்டு அண்ட் அதுக்கடுத்து இங்கேருந்து எடுத்துச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான ரேலி இங்கேருந்துமே பார்க்க முடியும். ஈவன் சொல்ல போச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே கீழே நம்ம வர ரிவர்ஸில் விட இப்போயே கூட நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரினா ரொம்ப ஈஸியாக கன்சிடர் பண்ணலாம். இதுக்கான மெயின் ரீசன் 2 விதமான ரீசன் இருக்குது. இது ஆல்ரெடி சொல்ல போச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான ப்ளூ சிப் ஸ்டாக் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல வெல் பிராண்டட் லார்ஜ் கேப் ஸ்டாக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிராண்ட் வேல்யூவும் இந்த கம்பெனி கிட்ட இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ஸில் இப்போயே நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரினாலும் டெஃபினட்டாகவே ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ணலாம். ஃபைனான்சஸில் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் எஃப்ஐஸ் வந்து அவங்களோட ஸ்டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதே லாஸ்ட் ஜூன் குவார்ட்டரில் அரௌண்ட் வந்து 24.44% தான் இங்கே ஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அதையுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 50.50 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 24.94% வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே சேம் டைமில் பப்ளிக் கிட்டேருந்து பாருங்கள், இங்கேருந்து ஸ்டேக்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கிறத நல்லா கிளியராக பார்க்கலாம். 18.54% ப்ரீவியஸ் குவார்ட்டரில் இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இந்த குவார்ட்டரில் 18.22% தான் இங்கே ஸ்டேக்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் நம்ம பப்ளிக் கிட்ட இருக்க ஸ்டேக்ஸ் வந்து இங்கே டிக்ளைன் ஆகிருக்கு. அதனால் இதுவுமே ஒரு நல்ல இம்பார்ட்டண்டான பாசிட்டிவான சைன் தான். அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே ஒரு நல்ல பெட்டரான ரேலி பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இங்கேருந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும்
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற இந்த 2 பெஸ்ட்டான டிஃபென்ஸ் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்.